கொடைக்கானலில் சர்ச்சைக்கு உள்ளான நடிகர் பிரகாஷ்ராஜ் அவருடைய எஸ்டேட்டை தாங்க நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த எஸ்டேட்டில் இவர் என்ன மாதிரி ஒரு அழகான அமைப்புகளை செஞ்சு வச்சுருக்காரு, இந்த எஸ்டேட்டில் இவருடைய வீடு எந்த மாதிரி கட்டியிருக்காரு, இந்த எஸ்டேட்டில் என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, கெஸ்ட்டு வந்தால் தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் என்ன முறையில் அமைச்சிருக்கிறாங்க, இந்த எஸ்டேட் உள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு நீரோடை, அருமையான ஒரு நீரோடை ஒன்று போய்கிட்டு இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு பல தகவல்களை பிரகாஷ்ராஜோடைய கொடைக்கானல் எஸ்டேட் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வில்பட்டி ஊராட்சியில் அமைந்திருக்கக்கூடிய பேத்துப்பாறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பாரதி அண்ணா நகரில் தாங்க இருக்கும். இங்கே தான் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவருடைய எஸ்டேட் இருக்குது. இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோடில் நம்ம போனோன்னா 2 கிலோமீட்டரில் பிரகாஷ்ராஜோடைய எஸ்டேட் வந்துடும். இந்த ரோடோட முடிவு, அதாவது டெட் எண்டே பிரகாஷ்ராஜோடைய எஸ்டேட்டு தான். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் ஒன்று வருதுங்க. ஒரு 10 வீடு தான் இருக்குது. அந்த கிராமத்தை தாண்டி போனோன்னா பிரகாஷ்ராஜோட எஸ்டேட் வந்துடும். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்ம இப்போ பிரகாஷ்ராஜோடைய எஸ்டேட்டுக்கு வந்தாச்சுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பிரகாஷ்ராஜ் அவருடைய எஸ்டேட்டுக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸு. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு முழுமையாக சுற்றி பார்க்கலாம் வாங்க. பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா 1965 மார்ச் 26 அன்னைக்கு கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் பிறந்தவர். அவருக்கு தற்போதைய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 நடக்குதுங்க. பிரகாஷ்ராஜோடைய தந்தை ஒரு துளு, தாயார் பார்த்தீங்கன்னா கன்னடாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் பிரகாஷ்ராஜ். இவருக்கு ஒரு சகோதரரும் இருக்கார். அவருடைய பேர் பிரசாத் ராஜுங்க. அவரும் ஒரு சினிமா நடிகர். இப்போ நம்ம எஸ்டேட் உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்ததுமே முதல்ல பிரகாஷ்ராஜ் அவருடைய வீடு தான் இருக்குது. அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே எஸ்டேட் உள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு தாங்க இந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் அவருடைய வீடு. இந்த வீடை முழுமையாக பார்த்துக்குங்க. இந்த வீட்டை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன். இந்த வீடு இப்போ செட்டு போட்டு அமைச்சிருக்கிறாங்க. இந்த செட்டு எதனால் போட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எஸ்டேட் உள்ளே போய் சுற்றி பார்த்துக்கிட்டே நம்ம மற்ற விஷயத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம திரும்ப வர்றப்ப இந்த வீட்டை முழுமையாக சுற்றி பார்க்கலாங்க. இந்த வீட்டை நல்லா பார்த்துக்குங்க. இந்த வீட்டை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த எஸ்டேட்டில் இவர் கட்டிய இந்த வீட்டினால் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை உண்டானுச்சு. விதிகளுக்கு புறம்பாக இங்கே கட்டடம் கட்டப்படுறதா புகார் அளிக்கப்பட்டு அதனால் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை உண்டானுச்சுங்க. அது எதனால் உண்டானுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு காங்கிரீட் பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல காங்கிரீட் பில்டிங் கட்டுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றதுனால இந்த ஊர் நிர்வாகம் இந்த இடத்துல காங்கிரீட் பில்டிங் கட்டக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் கட்டடம் கட்டாமல் செட்டு வீடாக ஒரு காட்டேஜ் ஸ்டைலில் அமைச்சிருக்காரு. அதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸுங்க. கெஸ்ட்டு யாரும் தங்குறதுக்காக கட்டியிருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா செட்டு அமைப்பில் தான் கட்டியிருக்காங்க. இந்த எஸ்டேட் முழுவதுமே பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாக எஸ்டேட் அப்படின்னாலே ஒரு காடு மலை அப்படின்னு ஒரே குப்பையாக இருக்கும். ஆனால் இந்த எஸ்டேட்டை ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடமா காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். இந்த எஸ்டேட் உள்ளே நம்ம வந்தோம்னா இது வரைக்கும் நம்மளுக்கு கல்லால் ரோடு அமைச்சிருக்காங்க. இதுக்கு எங்கிட்ட அப்படியே விட்டுட்டாங்க. இயற்கையாக பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இந்த மலை முழுவதுமே பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் அவருடைய எஸ்டேட் தாங்க. இது ஃபுல்லாக பல மரங்கள், எல்லா விதமான பல மரங்களும் நட்டு வச்சுருக்காங்க. இந்த பல மரங்களுக்கு நடுவில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, அதாவது
சின்னமாக ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டி நடத்துகிற மாதிரி ஓப்பனில் சூப்பராக ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த இடத்தோட அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. அதாவது அழகாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஆளுங்கள்லாம் உட்கார்ற மாதிரி சிமெண்ட்லேயே கட்டி விட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜ் மாதிரி வட்டமாக ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்ட்டி பண்ணுறதோ இல்லை வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருந்தாலோ இந்த இடத்துல வந்து அழகாக பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த இடத்த அமைச்சிருக்காங்க. இந்த எஸ்டேட்டை முழுமையாக சுற்றி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்கே இருக்காதுங்க. ஏதோ பார்க்குக்கு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து ஒவ்வொரு இடத்தையும் அமைச்சிருக்காரு. கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. பிரகாஷ் ராஜோடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராய்ங்க. இவர் கன்னடத்தில் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேடை நிகழ்ச்சி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பணியாற்றி இருக்கார். அதன் பிறகு தான் 1994 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த டூயட் அப்படின்ற படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் அறிமுகமானார். இவருடைய குடும்ப பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ். அதனால் பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராஜ் அப்படின்னு இந்த படத்தில் கே பாலச்சந்தர் தான் இவருக்கு பெயர் வச்சது. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் அறிமுகமான பிரகாஷ் ராஜோடைய தனித்துவமான நடிப்பு தமிழ் மக்களிடையே இவருக்கு ஒரு தனி பெயரை வாங்கி கொடுத்துச்சு. அதன் பிறகு தொடர்ந்து இவர் தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றிகரமான ஒரு கதாபாத்திரமாக இன்னைக்கு வரைக்கும் திகழ்ந்துக்கிட்டு வராரு. அவருடைய முதல் படமான டூயட் வெளியான அதே ஆண்டே லலிதா குமாரி அப்படின்ற ஒரு நடிகையை திருமணம் பண்ணுறாருங்க. இவங்களுக்கு வந்து மோகனா, பூஜா அப்படின்னு 2 மகளும் சித்து அப்படின்ற ஒரு மகனும் பிறந்தாங்க. அதில் சித்து வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மகன் 2004 பட்டம் விடும்போது கீழே விழுந்து காயமடைஞ்சு அவருடைய 5வது வயதில் இறந்துடுறாரு. அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து 2009 தன்னுடைய முதல் மனைவியான லலிதா குமாரியை விவாகரத்து பண்ணிவிட்டு 2010 நடன அமைப்பாளரான போனி வர்மாவை திருமணம் பண்ணுறாரு. அவங்களுக்கு 2015 வேதாத் அப்படின்ற ஒரு மகன் பிறந்திருக்காங்க. பிரகாஷ் ராஜோடைய தந்தை இந்து மதத்தை சேர்ந்தவருங்க. தாயார் ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவங்க. ஆனாலும் பிரகாஷ் ராஜ் தன்னை ஒரு நாத்திகவாதியாக தான் எல்லார்கிட்டையும் அறிமுகம் பண்ணிக்கிறாரு. இவர் ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்காருங்க. இவருடைய தயாரிப்பு நிறுவனத்தோட பெயர் என்னன்னு தெரியுமா? இவருடைய முதல் படமான டூயட் அப்படின்ற பெயரை தாங்க வச்சுருக்காரு. டூயட் மூவிஸ் அப்படின்ற பெயரில் இவர் படங்களை தயாரிச்சுக்கிட்டு வராரு. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டேட் உள்ள ஒரு நீரோடை ஓடுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நீரோடையை தாங்க பார்க்க வந்திருக்கோம். இப்போ வெயில் காலம், இப்போவே பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. இதே மழை காலமாக இருந்தால் நம்ம போகக்கூடிய இந்த வழியில் நடந்து போக முடியாத அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி போகுமாங்க. அந்த அளவுக்கு இந்த ஓடையில் முழுமையாக தண்ணி போகும். பாறைகளுக்கு நடுவில் தண்ணி வலிஞ்சு ஓடுறத உங்களால் பார்க்க முடியும். பிரகாஷ் ராஜோடைய எஸ்டேட்டை நம்ம முழுமையாக சுற்றி பார்த்தோங்க. எப்படி இருந்துச்சு, எவ்வளவு அழகாக எல்லாத்தையும் அமைச்சிருக்காரு அப்படின்றத பார்க்குறப்ப நம்மளுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ வந்து ஒரு 10 நாள்னாச்சும் இங்கே தங்கிட்டு தான் போவாராம். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணியிருக்காருங்க. ஆனால் இதில் என்ன அவர் நினச்சது ஒன்றே ஒன்று அவரால் செய்ய முடியலை அப்படின்னா, இங்கே ஒரு அழகான ஒரு பங்களா வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த பங்களா வீடு அவரால் கட்ட முடியாமல் போயிடுச்சு. இங்கே நம்ம பார்த்த அந்த செட் வீடு தான் தற்சமயம் இருக்குது. அந்த வீடுமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருப்பாங்களாம். அந்த அளவுக்கு இந்த எஸ்டேட்டை பார்த்து பிரகாஷ் ராஜ் தனக்கு பிடிச்ச மாதிரி வடிவமைச்சிருக்காருங்க.